நம்ம எப்படி இருக்கோங்க வேதத்தில் பார்க்க போகிறோம். இப்போ வாசிக்க வேண்டிய வசனம் 1 யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. யாரா வாசிங்க? பிள்ளைகளே, படிங்க. பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லை, அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்து தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவரே. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 6ஆம் வசனம். இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது 2 காரியங்களை பார்க்கிறோம். 2 விதமான விசுவாசிகள். 2. ஒன்று, கிறிஸ்துவை தெரிந்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிறிஸ்துவை ஒரு பக்கம் தெரிந்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள். இந்த தெரிந்தவர்கள் அறிந்தவர்களுக்கு என்ன வித்தியாசம்? தெரிந்தப்போ நம்ம முதல் மந்திரி இருக்காங்க, ஸ்டாலின். அவங்கள எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் முழிப்பாக இருங்க, கேட்குது கதை இல்லை இது. தெரியுமா தெரியாதா? தலையினாலும் ஆட்டுங்க. தெரியும், அவரை தெரியும். ஆனால் அவரை நீங்கள் அறிந்தில்லை. அவரை தெரியும்னா அவர் நல்ல ஒரு மந்திரி, எல்லாம் உதவியெல்லாம் செய்கிறாரு, எல்லாம் பாதுகாக்கிறாரு, எல்லா நடவடிக்கையும் நல்லா இருக்குது. அவருடைய மனைவி துர்கா, அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அவள் பையன் மந்திரியாக இருக்கிறான், அவங்க வீடு இங்கே இருக்குது, அவங்க இவ்வளோ செல்வாக்காக இருக்கிறாங்க. இது எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அவரை அறிந்தவர்களுக்கு அவர் எப்போ கோவப்படுவார், எதை விரும்பி சாப்பிடுவார், எதை கொடுத்தா அவரை காக்கா பிடிக்கலாம், எதை கொடுத்தா அவர் ஐஸ் வைக்கலாம், எப்படி சொன்னால் அவரை நம்புவார், இதெல்லாம் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நம்ம குடும்பத்தில் நாம் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் அறிந்திருக்கிறோம். நம்ம தகப்பன் எப்படி இருப்பார் அறிந்திருக்கிறோம். நம்ம அப்பா எப்போ காரியங்களை சொன்னால் நமக்கு பதில் தருவாருன்னு அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்ம பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் தெரிந்திருக்கிறோம், ஆனால் அறியவில்லை. நம்மளை அறிந்திருந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு குறை இல்லை. ஆண்டவரை தெரிந்தவன் என்று சொல்கிறவன் என்ன செய்வான்? கோயிலுக்கு வருவான், வேதம் படிப்பான், காணிக்கை கொடுப்பாரு, பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவார், எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு சிறிய ஒரு இடரல் ஏற்பட்டால் கர்த்தரை மறந்துடுவாங்க, கர்த்தர்கிட்ட கோச்சிக்குவாங்க, கர்த்தரையும் எனக்கு செய்தான்னு கேட்பாங்க. ஏன்னா இது தேவையில்லை. அறிந்தவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அறிந்தவர்கள் செய்ய மாட்டாத ஒரு காரியம். தெரிந்தவர்கள் தான் இதெல்லாம் செய்வோம். கேள்வி கேட்போம், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஊன்னுவோம். ஏன்னா நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறியலை. நீங்கள் ஆண்டவரை அறிந்து அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவரை அறிந்து இருக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்ம பாவங்களை நீக்கி போட்டார். இதில் முக்கியமான காரியம் என்னன்னா, யார் இயேசுவை அறிந்திருக்கிறானோ அவனுக்கு முதல் கேரக்டர், அவனுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர், அவனை எல்லாரையும் மன்னிப்பான். மன்னித்து அவர் மற்றவர் செய்த எல்லா விதமான விரோதமான காரியங்கள், பாவங்களை எல்லாம் மறந்து விடுவான். நமக்கு மன்னிக்கிற தன்மை இருந்தா, மறந்தா, நம்ம இயேசுவின் பிள்ளையாய் அவரை அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் நமக்கு உள்ள விரோதங்களை நமக்கு விரோதம் செய்தவர்களை மன்னித்த மனதார மறந்து போனோம் இல்லை. அதெல்லாம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இந்த மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான காரியம். நான் ஒரு சைக்கிளில் போனேன், ஓட்ட சைக்கிள் வச்சுருந்தேன் சென்னையில் வந்த புதுசில். அதில் பிரேக் சரியாக பிடிக்காது, அது சத்தம் கீச்சுன்னு தான் வரும். அப்பப்போ என்ன ஊற்றணும், அது ஊற்றினாலும் அது கீச்சுக்கின்னு சத்தம் கேட்கும்.
அது மெக்கானிக்கிட்ட கொண்டு போனாலும் அந்த சைக்கிள் ரிப்பேர் கூட அதுவும் சத்தம் நிற்காது. நான் சூளை மெட்டிட்டு போகும்போது ஒரு கொஞ்சம் பள்ளம் அது, சைக்கிள் போகும்போது வேகமாக போயிடுச்சு, பிரேக் பிடிக்கல, நேராக கண்டு ஒரு ரிக்ஷாக்காரன் மேலே இழிச்சிட்டேன். அவனுக்கு பின்பாங்க ஒரு டேஞ்சர் லைட் மாதிரி இருக்கும், அது உடஞ்சிடுச்சு. அவனை இறஞ்சிட்டான். கண்டபடி இந்த மெட்ராஸ் பாசத்தில் என்ன வாழ்த்தி என்னை ஆசீர்வதிச்சான். நான் சொன்னேன், ஐயா கோச்சிக்கிட்டாதீங்க, இந்த ஆசீர்வாதத்தில் எனக்கு நன்றி, நீங்கள் திட்டினதுக்கெலாம் நன்றி, என்னை மன்னிச்சிருங்க, அந்த எல்லாம் வாங்கி தரேன். நான் விடலை, வாங்கி கொடுத்தேன், விடலை, அப்படியே திட்டிட்டு போனான். ஆண்டு சொன்னார், மன்னிச்சிரு சண்முகம், நான் மன்னிச்சிட்டேன். 2 வாரம் கழித்து இன்னொரு ரிக்ஷாக்காரன்னு பார்த்தேன், அந்த பக்கம் போனான். எனக்கு அவங்க வந்துடுச்சு, அவனை நீ என்னை திட்டினே இல்லை. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவை. அவர் நடந்தபடியே நான் நடக்கணும். அவர் நடந்தபடினா என்ன? அவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர், எல்லாத்தையும் மன்னிக்கிறவர், எல்லாத்தையும் அரவணைக்கிறவர், யாரையும் கைவிட மாட்டாருங்க. இந்த தெரிந்தவர்கள் என்ன செய்வாங்க, நிறைய பேர் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னு உடனே ஒரு பைக் கடன் வாங்கிடுவாங்க, டியூ கட்ட சொல்லுவாங்க. பிள்ளைக்கு என்ன கத்துறாங்க? விசுவாசி பிள்ளை வேலைக்கு போயிட்டா இவங்கள்ட்ட கையில் காசு கிடையாது, என்ன வாங்குவாங்க? ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்து நீ டியூ கட்டுறா. பிள்ளைக்கு முதல் கற்று தருது என்ன? கடன் வாங்க கற்று தரீங்க. நம்ம மேட்டுக்குப்பத்தில் அதான் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைங்களுக்கு காணிக்கை கொடுன்னு சொல்லி கொடுத்தோமா? சொன்னோமா? நமக்கெல்லாம் கேக் கொண்டாரு ஒருத்தர், ஒன்று சொன்ன வெட்டிங் கேக் கொண்டு. என்னடா மாற்றிட்டார சப்ஜெக்ட் நினைக்கிறீங்களா? இல்லை. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம எப்படி இருக்கிறோம்? பிள்ளைங்களுக்கு கருத்திட்ட கோயில் போடா, காலையில் எழுந்திரிச்சோன்னு போடான்னு சொல்கிறோமா? நம்மளே தூங்குறோம் 8 மணி வரைக்கும், அப்புறம் அதுவும் தூங்கும். நான் காலையில் 5 மணிக்கு எழுந்தேனே, பிள்ளைங்க 5 மணிக்கு எழுந்திரிக்கும். நான் ஒழுங்காக சபைக்கு போனால் பிள்ளைகள் சபைக்கு போகும். நான் ஒழுங்காக வயத்து வச்சா இப்போ ஒழுங்காக வயத்து வச்சுக்கோம். காரணம் இன்னும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த 3ஆம் வசனத்தை படிங்க. அவருடைய கற்பனையில் நாம் கைகொள்ளினால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். 2வது, அவர் கட்டளைகளை நாம் கைகொள்ளுகிறதா இருக்கணும். அவர் என்னென்ன கட்டளை கொடுத்தார், எதை செய்யக்கூடாதுன்னாரு, அதை தான் நம்ம செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சிடுவோம், நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிடுவோம். தேண்ட பிள்ளை மன்னிப்பு குணத்தை மட்டும் இல்லை, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய கற்பனை என்னங்க? அன்பு கூற. அல்லேலூயா, தேங்க்யூ. என்னிடத்துல நான் அன்பு கூறல, எப்படி அடுத்தவன்ட்டு அன்பு கூறுறது? இந்த சட்டை ஒருத்தர் சொன்னார், இது என்ன இந்த கலர் போட்டு வந்தீங்க? நான் சொன்னேன், இது நானா போட்டுக்கலப்பா, எங்கள் சபை வாங்கி தந்தது, எங்கள் சர்ச்சில் கிறிஸ்மஸ் வாங்கி தந்தாங்க. இந்த கலர் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு கிண்டல் பண்ணுறாரு, என்ன கலர்? நான் சொன்னேன், இல்லைப்பா, எங்கள் மக்கள் வாங்கி தந்த சட்டை, அது கலரை பற்றி எனக்கு இல்லை, அவங்க அன்பை மாட்டிட்டு வந்திருக்கிறேன். திஸ் இஸ் மை சர்ச் லவ், த லவ் கவர் மீ, த லவ் என்னை மூடி இருக்குது. அந்த சட்டை விடாமல் போயிட்டான். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கிறார், அவரை செயல்பட விடணும். அதனால தான் தெசலோனிய பட்டணத்துக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ஆவியை அவித்து போடாதீர்கள். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஆவியை அவித்து போடக்கூடிய கடன் வாங்குறீங்க. ஏன்? நான் ஓப்பனா பேசுறேன். ஏன்? நான் அந்த வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் கடன் வாங்கினாங்க. ஏன் வாங்கினீங்க? பெருமைக்காக வாங்கிட்டேன் சாமி, இப்போ அடைக்க முடியல, மூச்சு முட்டுது. நான் சொன்னேன், கர்த்தர்கிட்ட கேளுங்கள், அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறதான வழிகளை கர்த்தர் காட்டுவார். எல்லாம் நடந்துட்டு பரவாயில்ல, இதுலேருந்து தப்பிச்சு வரணும் இல்லையா? அதற்கான வழிகளை கர்த்தர் காட்ட வேண்டும். ஆண்டவர் கற்பனைகளை கைவிடுவார். அவர் கற்பனைன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நான் என்னிடத்தில் அன்பு கூறலங்க. என் கண்ணாடி முன்னாடினா நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்கு. பாஸ்டர் டேனியனோட உயரமாக இருக்கார். தலை குஞ்சுல குட்டியாக தான் இருக்கிறாங்க. இல்லை ஏற்றுக்கொள்கிறோமா?
என்னையும் நான் ஏற்றுக்கொள்ளலை. என் முடி நல்லா இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேன். இப்போ உலகத்தில் நிறைய விற்கிது பூசுறதுக்கு. பூச நான் இப்போ அவன் சொல்லலாம் டிவியில் 2 நாளில் மூஞ்சி பளிச்சுனால வாங்கி போய் தேய்ப்போம். ஏன்னா ஒத்துக்கிறது இல்லை. அவன்லாம் எதுப்படி அவன்லாம் லாபம் அடைகிறான்னா நம்மளை வச்சு தான் லாபம் அடைகிறான். ஆமாம், எல்லா கம்பெனிக்காரன், எத்தனை கம்பெனிக்காரன் இருக்கிறான். காரணம் என்னன்னா, நான் என்னை நேசிப்பதில்லை. என்னை நேசிக்காதனால என்னுடைய சகோதரன் நேசிப்பதில்லை. என்னுடைய சகோதரன் நேசிக்காதனால என்னுடைய தேவனை நான் நேசிப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இது ரொம்ப முக்கியம். அது சொல்றாரு அவருடைய கற்பனைகள். அது மட்டும் இல்லை, அவர் ஒன்னிடத்தில் அன்பு கூறுவதை விட அதோட முக்கியமாக சொல்ல கற்பனை, உங்களுடைய சத்ருவில் அன்பு கூறுங்கள். யாருல? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எல்லாரோடையும் சமாதானமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹலோ, புரியுதா? இருக்கீங்களா? நீங்க அவங்களோட வித்தியாசமா இருக்கீங்களா? அவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கீங்களா? அவங்க உங்களை பார்த்து கத்துக்கிறாங்களா? இந்த பாருங்க, கிறிஸ்தவங்க காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சிட்டாங்க, அவங்க வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. பாருங்க, கரெக்டாக வந்துட்டாங்க, நைட்டில் ஜெபம் பண்ணுறாங்க, சத்தம் கேட்குது. இதெல்லாம் இருக்கா? இல்லை. காரணம், நான் என்னையும் நேசிக்கல, என் மற்றவனையும் நேசிக்கல, என்னை உண்டாக்குன கர்த்தரை நான் நேசிக்கல. அப்புறம் எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்? ரொம்ப கஷ்டம். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் அருமையான காரியம். அவர் சொல்றாரு, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நீங்க நடக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டு நடக்கலைன்னா யுவர் அ லயர். பொய்யன். பொய் யாரு? பொய்க்கு பிதா யாரு? நம்ம ஆண்டவர் சத்தியமானவர், சத்தியத்துக்குள் நடக்கிறோம். ஆனால் நம்ம என்ன எல்லாத்துலேயும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா? சில பேர் ஃபோனில் பண்ணுவாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, எங்கே இருக்கிறீங்க? நான் வெளியில் இருக்கேங்கன்னுவாங்க. வீட்டில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, அவர்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்காக அவர் பார்ப்பாரு, டேவிட்சன் கூப்பிட்றாரு, இந்த பாஸ்ட் வீட்டுக்கு வந்து தொலை போடுவார். அதனால ஐயா பாரு தோத்திரம் பிரதர், நான் பிரதர் எங்கே இருக்கீங்க? நான் வெளியில் இருக்கேன் பிரதர். எங்கடா இருக்கான்? நான் வீட்டில் தான் இருப்பான். எவ்வளோ அன்பு நெருக்கி ஏவுது பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில் we learn to do lie, we never learn good thing. இந்த சபை இதை விட நல்லா வந்திருக்கும். நம்ம அடுத்தவங்களை நினைச்சு நம்ம ஊருக்கு குறை சொல்லிக்கிட்டு வாழ்ந்துருக்கோம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ சரியாயிரு இல்லையா? ஏதோ கேளுங்க, ஏமா நேற்று நான் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, பாசு சரியாக பிரசவம் பண்ண மாட்டுறாரு, இல்லை அந்த பாட்டு போகிற சரவணை ஒழுங்காக பாட மாட்டுறான், இவங்க என்ன பாடுறாங்க, சரி இப்போ நான் வரல போடுறேன். காரணம், நீங்கள் கிறிஸ்துவை அறியாதிருக்கிறீர்கள். கொடுக்கறதில்ல. ஒருத்தர் அறிந்திருந்தா அவன் எவ்வளோ கொடுக்குறான்னு அவனுக்கே தெரியாது. கர்த்தர் கொடுக்குறான்னு தெரியாது. ஒரு நடந்த சம்பவம், ஒரு மீட்டிங்கு போயிருந்தப்போ அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்தாபனம், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஸ்தாபனம் பிள்ளைங்களுக்கு. அதில் நாங்கள் போயிருந்தோம். பேசிட்டு அந்த நடத்தினவரை என்னுடைய நண்பர் என்னை கூப்பிட்டுருந்தாரு, போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் ஒரு பையனோட முன்னாடி உட்காந்தார், ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துண்டு போட்டு உட்காந்தார். நாங்கள் புதுசெல்லாம் நல்லா கேட்டார். முடிஞ்ச உடனே பார்க்கணும், அவர் பேசினவரை பார்க்கணும் அப்படின்னாரு. அந்த பிரதரை பார்த்தாரு. இவர் நினச்சிட்டாரு உதவி கேட்குறாரு. இல்லைங்க, பரிசு ரிசல்ட் வந்து வந்து பாருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்றார். ஐயா, உதவிக்கெலாம் நான் வரலையா? எதுக்கு வந்தீங்க? இல்லை, நான் உங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தேன், உங்கள் அட்ரஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த விதமான பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை, உங்களுக்கு பணம் அனுப்பணும். என்ன ஐயா இப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் நிறைய பேருக்கு உதவுறீங்க, உங்களுக்கு மாதம் 1000 ரூபா நான் அனுப்பணும் உங்கள் ஸ்தாபனத்துக்கு அப்படின்னு. அவர் அட்ரஸ்லாம் கொடுத்தாரு, அனுப்பிச்சார். அவர் அனுப்பிச்சிட்டே இருந்தார். அவர் சம்பளம் அவனை கேட்டேன், நீ என்ன வேலை செய்கிறேன்? இது யார்? நான், இது என் தங்கச்சி பையன், தங்கச்சி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அவங்க 2 பிள்ளையும் என் 2 பிள்ளையும் நான் வளர்க்குறேன், 4 பிள்ளைங்களை வளர்க்குறேன். அது மட்டும் இல்லை, என்னோடய சம்பளம் வந்து 750 ரூபா, நான் கொத்தனாராக இருக்கிறேன், அதில் தான் நான் வாழ்கிறேன், அதில் என்னால் அனுப்ப முடியும். நான் 25 நாள் 26 நாள் வேலை செய்வேன், செஞ்சேன்னா எனக்கு போதும்
போதுமான பணம் உங்களுக்கு 1000 ரூபா நான் அனுப்புனார். கொரோனா வந்தோடனே அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், அவர் பேர் முருகன் பணம் அனுப்பாதீங்க. அவர் சொல்லிட்டு, அப்படி இல்லைங்க, எங்கள் தாய் சொன்னாங்க, நீ யாருக்காவது வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கன்னா அவன் தலை போனால் கூட செஞ்சுன்னாங்க, அதனால நான் கொடுத்துருவேன்னா இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. இல்லையா? நம்ம இந்த கொடுக்கறதுல எவ்வளோ உதார்த்தமாக இருக்கிறோம் சொல்லுங்க. மன்னிக்கிறது கிடையாது, அவர் கற்பனைப்படி நடக்கிறது கிடையாது, அவர் கற்பனை கைகொள்றதும் கிடையாது. 3வது, அவர் கொடுக்கறதுலையும் ஒரு ஆண்டவர் அறியாத மனிதன் தன்னை முன் வந்து கொடுக்குறாரு அந்த ஸ்தாபனத்துக்கு. இல்லையா? நமக்கு எல்லாமே நம்ம குறித்து ஒரு 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 குற்ற உணர்வு என்கிட்ட இல்லை, நான் கஷ்டப்படுறேன், நான் அப்படின்னு நினச்சேன்னாவே நமக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னில் இருக்கிறார், என்னை செயல்பட வைக்கிறார், என்னில் கர்த்தர் என்னை எல்லா விதமான காரியங்களை செய்ய தகுதி உள்ளவனாக்குவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை இருந்தால் அநேகருக்கு ஹெல்ப் பண்ணலாம், சபைக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லையா? நான் நிறைய தடவை சொல்லிடுறேன், இந்த காணிக்கை பையில் இந்த சில்லறையெல்லாம் போடாதீங்க. இன்னும் சில்லறை வருது ஐயா, சில்லறை வருது. தயவு செய்து இந்த நீங்கள் கடவுள் கொடுக்கும்போது மனம் திறந்து கொடுங்க, ஆசையாக கொடுங்க. நான் அந்த ஆளில் முருகன் நினைப்பேன் எப்போதும், சரி ஒன்றுமே இல்லாதவன் கொரோனாவில் கூட என்ன சொன்னால், கொரோனா கூட இணைய எப்படியா கொடுப்பேன்னா, ஒரு வேளை சோறை கட் பண்ணுறோம் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், மதியானம் இல்லை நைட்டு சாப்பிட மாட்டோம், அந்த காசை அனுப்பிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை தெரிந்தவர்களா அறிந்தவர்களா? இன்னொன்று, தேவனை அறிந்தவன் என்று சொல்லுகிறவன் 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்குள்ள இருக்கிறோம்னா அவருடைய வார்த்தை நம்மளை கிரியை செய்யும், அவருடைய வார்த்தை நம்மளை கிரியை செய்யும். அநேக நேரங்களில் அவருடைய வார்த்தை கிரியை செய்யும். நாங்கள் 1998 2008 வரைக்கும், 98 8 வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 60 எய்ட்ஸ் ஃபேமிலிக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணியிருந்தோம். அப்போ எங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தான் பணம் இருந்தேன் கையில். நான் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணி வருவேன். அப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் தான் இருந்தது. ஒரு 15 பேரை வச்சு ஆரம்பித்தோம். அது கிட்டத்தட்ட வளர்ந்து 60 ஃபேமிலி ஆச்சு. 60 ஃபேமிலிக்கும் என்னால் சம்பாதிக்க முடிஞ்சு யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. அவ்வளோதையும் கடவுள் அந்த மக்களுக்கு செய்ய கிருபை செய்தார். காரணம், அவர் வார்த்தை ஒரு நாள் என்னை தேற்றுது. இல்லைங்கிற நிலைமை வரும், ஏதாவது ஒரு கால் வரும், ஐயா இந்த மீட்டிங்கில் இதை பற்றி பேசுவாங்க, இதை பற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எழுதி அனுப்புவேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். காலையில் எத்தனை பேர், இன்னைக்கு சண்டே, எத்தனை பேர் பைபிளை திறந்து நான் வாசித்தேன், நான் சபைக்கு போகிறேன், ஆண்டவர் என்னோட பேசணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு பைபிளை திறந்து வாசித்தோம்? இல்லை, கஷ்டப்படுவோம். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் நம்ம கடைபிடித்தா தான் அவர்களே நம்ம அன்பாக இருக்கும் என்றும், நம்ம அன்பாக இருக்கிறது மாதிரி இந்த வார்த்தையின் மூலமா அவர் தெரிந்தமை அறிந்து கொள்வார். இல்லையா? தேவ பிள்ளைகளை இந்த ஒரு 6 வசனத்திலேயே நமக்கு தாங்க முடியாத காரியங்களை சொல்லியிருக்கிறார் யோவான். காரணம், அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு காரணம், அவர் அதன்படி நடந்தார், அதன்படி செய்தார். அதை நமக்கு ஒரு அறிவுரையாக எழுதி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆரம்பிக்கும் போது அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை வரை, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எதுக்காக எழுதினார் இந்த அதிகாரத்தை? நீங்க பாவம் செய்யாமல் இருப்பதற்காக இந்த அதிகாரத்தை எழுதுகிறேன் பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னு எழுதுகிறார். ஏதாவது உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வதனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்துகிறார். இஸ் அட்வொகேட்டிங்.
அவர் நமக்காக வக்கீலா பரிந்து பேசிட்டு இருக்காரு பிதா கிட்ட. ஐயா டேவிட்சன் தப்பா வந்துட்டாரு, அவரை மன்னிங்க தகப்பனேன்னு அவர் எனக்காக. காரணம் என்னன்னா, நாம பாவம் செய்தா அவருக்கே பொறுக்கலை. அவர் நமக்காக செயல்படக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். ஐயா இன்னைக்கு நான் அநேக தடவை சொல்லுவேன், நீங்க இந்த வார்த்தையை என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம காலையில் எந்திரிச்சோன்னு இயேசுவே நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்றோமா? ஜீசஸ் ஐ லவ்னு கத்திருக்கோமா? நான் எங்கள் வீட்டில் கத்துவேன், போய் எடுத்துட்டு வா, சத்தம் போடாதீங்க, அமைதி. காரணம் நம்மள்கிட்ட அன்பு இல்லைங்க. நம்ம இயேசுவை பார்த்து நான் ஐ லவ்னு சொல்ல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனால் மற்ற பாவமான காரியங்கள் லிஸ்ட் போட்டு கரெக்டாக செய்வோம். சில பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க தகாத காரியங்களை செய்வாங்க, அது லிஸ்ட்டில் இருக்கும், அவங்களுக்கு கரெக்டாக போய் கரெக்டாக முடிச்சிடுவாங்க. எவ்வளோதான் நீங்கள் ஆண்டவர் சொன்னாலும் சரி, எவ்வளோதான் நீங்கள் கொடுத்தாலும் இப்போ அவங்க வேதத்தை எடுத்து கையில் படிக்கிறது இல்லை. வேத வார்த்தைகளை அவங்க விடுறதில்லை, கிரியை செய்ய விடுறதில்லை. நாங்கள் இங்கே ஜேம்ஸில் வந்தால் வேணா கேட்டு பாருங்க, ஜேம்ஸ் ஆர்கனைசேஷனில் இந்த வார்த்தையினால் அந்த ஒரு சாட்சி. மோத்திகாரிங்கிற ஒரு இடத்துல பீகாரில் நாங்கள் 81 ஊழியம் செய்தோம். அப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், ரோட்டில் நின்று தெரு பிரசங்கம் நிறைய கூடினாங்க. நல்லா அவங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அங்கே நாங்கள் இந்த டிராக்ட்லாம் கொடுக்கும்போது டிராக்ட் இந்த இதெல்லாம் காஸ்பல் பாக்கெட்லாம் கொடுப்போம். அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் பைபிள்லாம் விற்போம், இல்லை கதை புஸ்தகங்கள் இயேசுவை குறித்த கதை புத்தகம் விற்போம். அப்போ ஒரு பைத்தியக்காரன் வந்து ஒருத்தட்டு அந்த யோவான் ஜீசஸ் காஸ்பல் பிடிக்கிட்டு ஓடிட்டான். அப்புறம் அவங்க அப்பா பிடிங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கோச்சிக்கிடாதீங்க, அவங்க பைத்தியம், அவர் சொன்ன இதை வச்சுக்குங்க, இது வந்து படிங்க, உங்கள் பையன் நல்லா ஆகிடுவார்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அவர் அனுப்பிச்சோன்னு அவர் என்ன செஞ்சார், உங்கள் கூரையில் கொண்டு சொருவிட்டார். சொருவிட்டு நைட்டில் அந்த பையன் தூங்க மாட்டான், தொந்தரவு பண்ணும்போது அவருக்கு ஞாபகம் வந்தது, ஆக இந்த புத்தகம் கொடுத்தாங்களேன்னு. அந்த யோவான் சுவிஸை கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ராத்திரியில் அவனை படிச்சுக்கிட்டே இருப்பார். அவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் பைத்தியக்காரன். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ரசிக்கப்பட்டான், அவன் குணமானான். அவன் எதுவுமே சொல்லலை, அவர் ஒன்லி அந்த வார்த்தையே அவனுக்கு வாசித்து காட்டினார். அவன் அதை கேட்டான். அவன் பைத்தியக்காரன் கேட்க மாட்டான், அவர் என்ன அவன் வாசிக்கணும்னு அவனுக்கு காதல் விடுவோம் சில சமயத்தில். ஏன்னா அவன் நிலையில இல்லை. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை நாம எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் நம்ம ஆண்டவருக்கு காரியங்கள் செய்ய முடியும், ஊழியங்களை செய்ய முடியும். தயவு செய்து சபையின் காரியங்களை விட்டு விடாதீர்கள். உங்கள் சபையின் காரியம் மேட்டுக்குப்பில் தான் இருக்கிறீங்க, பைபிள் ஸ்டடினா நான் வரும்போது அவங்க விளையாண்டு எடுப்பாங்க. அவங்கெல்லாம் ஏன் வரலன்னா டயர்டாக இருக்கிற, விளையாடுறதுக்கு சக்தி இருக்குது, சபை அங்கே உட்காந்து வந்து பைபிள் ஸ்டடி கேட்க டயர்டாக இருக்குங்கிறாங்க. நான் பார்ப்பேன், என்னை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு கூட ஐயோ சபையில் மீட்டிங் நடக்கலை போகல, அவங்களுக்கு அந்த ஒரு குற்றம் கூட இருக்காது. காரணம் ஆவியானவர் இல்லை. உங்களை ஆவியானதை கிரியை செய்வார், நான் போகலை நான் வரல அப்படின்னு இல்லையா. நிறைய பேர் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க, வரமாட்டேன், நீ கூப்பிட்டா கூட வரமாட்டேன் பையன். அப்புறம் எப்படி நம்மளை ஆசீர்வாதம், நம்ம திருப்பி கடன் தான் வாங்க போவோம், கடன்காரன் தான் இன்னும் இருப்போம். தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு அவங்க பைபிள் எழுதி வச்சுங்க, இனி நான் கர்த்தருடைய அவருடைய கற்பனைப்படி நடப்பேன், வார்த்தை பின் நடப்பேன், அவர் நடந்த விதமாக நடப்பேன். அவர் நடந்த விதம் என்னன்னா, நடந்த விதம் என்ன, அவரை காரி துப்புனாங்க, ஒன்றுமே சொல்லலை, குத்துனாங்க, வாரினால் அடித்தாங்க, அவர் ஒன்றுமே வாயை திறக்கப்படவில்லை. ஏன், அவர் எல்லாம் நம்முடைய பாவத்துக்காக வாயை திறக்கல, நம்முடைய அக்கிரமத்துக்காக வாயை திறக்கல, நம்முடைய பொல்லாப்பதனால அவர் வாயை திறக்கலை, அவர் நம்முடைய சுவீனங்களுக்காக அவர் வாயை திறக்கலை. காரணம், அந்த கல்வாரியில் அடிப்பட்டார். காரணம், நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும். ஆகையினால நான் இதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் தூங்கிடுவீங்க, கதை அதிகமாக போகுது. ஆகையினால நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்கள் அளக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கர்த்தருக்கு தியாகமாக வாழ்கிறீங்களோ அவர் அவ்வளோ தியாகமாக உங்களை நடத்துவார். அவரை அறிந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோட அவருடைய எல்லா விதமான காரியங்களுக்கு அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடத்தணும். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.